அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு சோறு வித் வாழைக்காய் ஃப்ரை அதை எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ரொம்ப 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 டேஸ்டியான ஒரு லன்ச் மெனு இது. குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப குயிக்காக செஞ்செல்லாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் பார்த்திங்கனாக்கா பருப்பு சோறு வித் வாழைக்காய் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். ஓகே, இதுக்கு வந்து ஒரு குக்கரில் வந்துட்டு ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து போட்டுக்கலாம். அது வந்து நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுத்த பருப்பு போட்டு அது நல்லா பொரியட்டும். இன்னொரு சைடு என்ன இருக்குது, இன்னொரு ஸ்டவ்வில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாழைக்காய் வந்து ரவுண்டாக கட் பண்ணி ஸ்டீமிங்காக வச்சுருக்கேன். அப்படியே அது ஸ்டீமிங்லேயே நல்லா வெந்துடும். அதுக்காக ஒரு சைடு அதை வச்சுருக்கேன். இன்னொரு சைடு நம்ம வந்து ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். அது ஸ்டீம் ஆகிறதுக்குள்ளே வாழைக்காய் ஸ்டீம் ஆகிற கேப்பில் நம்ம இதை வந்து ரெடி பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு டிஷ் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கடுகு பொரிஞ்ச உடனே அதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் போட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபுல் பவுல் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால ஃபுல் பவுல் அளவு சின்ன வெங்காயம் அப்புறம் பூண்டு இது ரெண்டுமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். ஓகே, இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டையும் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். சைடில் இந்த கேப்பில் வந்துட்டு தக்காளி எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு ஒரு 1.5 தக்காளி அளவுக்கு இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 தக்காளியை வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த குக்கரில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி வேகிற அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். சாப்பாடுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து இந்த தக்காளியோடு நான் போட்டேன். உப்பு போட்டால் சீக்கிரமாக தக்காளி வெந்துடும்ன்ட்டு உப்பையும் போட்டாச்சு. ஒரு 1/2 பிஞ்ச் அளவுக்கு இது மஞ்சத்தூளையும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா இது பண்ணி வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அவ்வளோதான். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இது 3 தாங்க மசாலா போட வேண்டியது. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி தக்காளி எல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. வெந்து நல்லா வதங்கி வந்த உடனே இந்த டயத்தில் நம்ம ஒரு படி அரிசி எடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு 2 மடங்கு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில். சைடில் வந்து ஒரு படி அரிசிக்கு அரைப்படி அளவுக்கு பருப்பு எடுத்து ரெண்டையுமே கழுவி சேர்த்து ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு செஞ்சால் தான் பருப்பு வந்து நல்லா குழஞ்சி வரும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் கண்டிப்பாக ஊற வைக்காமல் செய்யாதீங்க. ஒரு படி அரிசிக்கு அரைப்படி பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சுக்கோங்க. அந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரும்போது அரிசி போட்டால் தான் நல்லா குழஞ்சி வரும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். சைடில் இங்கே வந்து வாழைக்காய் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. ஓகே, இது ஒரு பக்கம் சூடு ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கனாக்கா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கழுவி ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது இப்போ நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் மூடி வச்சு விசில் விட்டால் நல்லா இதுவாக இருக்கும், குழஞ்சிருக்கும். சைட் பை சைடு இதுக்கு வாழைக்காய்க்கு மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் 65, ஜீரகப்பொடி அண்டு பெப்பர், உப்பு எல்லாமே இல்லை எடுத்துக்கிட்டேன். எல்லாமே நம்ம காரத்துக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியான மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கலாம். எடுத்து இதில் கொஞ்சம் தண்ணி, எண்ணெய் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் வச்சிடலாம். ஒரு 3 விசில்ஸ் ஃபுல்லாக வரணும். அதனால் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி குக்கரை மூடிடலாம். 3 விசில்ஸ் வர வரை வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வேக வச்சுருக்க வாழைக்காய் எடுத்து நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மிக்சரில் வந்து எல்லா வாழைக்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச வாழைக்காயை தவாவில் போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழைக்காய். ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. தவாவில் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சைடு நம்ம ரெடி பண்ண பருப்பு சோறு இந்த வாழைக்காய் ஃப்ரை வச்சு சாப்பிட்டுங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.